இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த நாளுக்குரிய தலைப்பு தாமதம். பாருங்க பிரியமானவர்களே, இந்த சகரியாவை குறித்து நமக்கு தெரியும். தேவாலயத்துக்குள்ள அவர் போயிடுவாரு. அங்க தேவதூதனை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அவர் வெளியே வருவதற்கு தாமதமாயிடும். அதுக்குள்ள என்ன ஆச்சோ ஏதோன்னு பயப்படுவாங்க. அவங்க பயந்ததுக்கு காரணம் உண்டு. காரணம் என்னன்னா, பரிசுத்தம் இல்லாமல் தேவ சமூகத்துக்குள்ள போயிட்டாக்கா அந்த காலகட்டங்களில் தேவதூதனை அடிச்சிருவான். பட்டுன்னு அடிச்சிட்டான்னா உயிர் போயிடும், அவ்வளோதான். இங்கே வர லேட் ஆகி போச்சு. ஒருவேளை அவர் சரீரத்தில் மணிகள் கட்டி உள்ளே போனாரான்னு தெரியல, அதை குறித்து வேதம் சொல்லலை. அங்கே உள்ளே போனால் மணி ஆட்டிக்கிட்டே இருக்கணும். அந்த சத்தம் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டு ஏறக்குறைய நெருங்குற அந்த காலகட்டங்களில் சகரியா மணி கட்டி உள்ளே போனாரா எனக்கு தெரியல. வேதத்தின் அடிப்படையிலையும் அது எதுவும் சொல்லப்பட்ட மாதிரி காணப்படலை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அங்கே அவர் வெளியே வர்றதுக்கு தாமதமானதுனால அவர் கொஞ்சம் நேரம் ஆகிப்போகுது அவர் வெளியே வர்றதுக்கு. அவர் உயிரோட பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாய் ஆச்சரியப்படுகிறாரு. பாருங்க பிரியமானவர்களே, தாமதம்னு சொன்னால் நமக்கு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக நடக்கணும் தான் நம்ம பிரியப்படுவோம். டக்கு டக்குன்னு நடந்துடணும் அப்படின்னு. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலத்தில் கூட பள்ளிக்கூடத்துக்கு நம்ம நேரத்துக்கு சென்றிருப்போமான்றது சந்தேகம்தான். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நிறைய முறை நான்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஹெட்மாஸ்டர்கிட்டே அடி வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் பொர்சாத்துலேருந்து சேட்பட் போனோம், பஸ்ஸு பிடிச்சி தான் போனோம். அப்புறம் இந்த டோபிகானால இறங்கி அங்கேருந்து உள்ளே நடக்கணும். அது எப்படியா இருந்தாலும் டைம் ஆகி போயிடும். நான் எங்கள் ஹெட்மாஸ்டருக்கு ரொம்ப பரிச்சயமான ஆள். யார் இவனா? கிறிஸ்டபரா? போகிற நிற்கவே இதே வேலை டெய்லி லேட்டாக வரும். அப்புறம் ஒரு பீரியடில் பார்த்தோம், டெய்லி லேட்டாக போகிறோம், இவர்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கோம். ஏன் ஒரு பீரியடு நிதானமாக போனால் என்ன? அவர் அதுக்குள்ளே ஆஃபீஸ் ரூம் போயிடுவார். அப்போ அவர் நினச்சிக்கிட்டா இவன் சீக்கிரமே வந்துட்டான் போல இருக்குது. அப்படி எப்படி எப்படிலாம் பிளான் பண்ண வேண்டியது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஏன்னாக்கா தாமதங்கிறது நம்ம வேணுன்ட்டே செய்கிறது இல்லை, ஆனால் அது நம்மளை அறியாமலே நடந்துடுது. சில நேரங்களில் நம்மளுடைய நிதானத்தினால அப்படி தாமதமாயிடும். பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணத்துக்கு நிறைய பேர் நேரத்துக்கு வர முடியாது. அவங்க 5 மணிக்கு வச்சுருந்தாங்கனாக்கா 7:20 தான் ரிசப்ஷனுக்கு தான் வருவாங்க. அது பரவாயில்ல, பெரியதாக ஒரு வேலை. ஆனால் தேவாலயத்துக்கு வரும்பொழுது பாருங்க, நம்ம தாமதமாயிடும். அந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நேரத்தோடு வர்றதுக்கு தான் நம்ம பிரயாசப்படணும். ரொம்ப முக்கியமான வேலை இருந்தால் பரவாயில்ல. என்ன ரொம்ப முக்கியமான வேலை? அது என்ன முக்கியமான வேலை? எனக்கு தெரிஞ்சது வயதான தாய் தகப்பன், அவங்கள பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் ஒன்றும் பண்ணவே முடியாது. நம்ம நினச்சதுமே ஏற்ற மாதிரி அவங்க ஏன்ட்டு உடனே குளிச்சிட முடியாது, பல் தேய்ச்சிட முடியாது, சாப்பிட முடியாது. அவங்கள நிதானமாக கவனிச்சு தான் நம்ம வர முடியும். அந்த ஒரு காரணத்தில் வேணால் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கேட்கலாம். ஆனால் சிலர் கிளம்பிடுவாங்க. வர வழியில் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருவாங்க, இல்லை யாராவது வேண்டியப்பட்டவங்களை பார்த்துட்டாங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே தேவாலயத்துக்கு டைம் ஆகிக்கிட்டே இருக்கும், நேரம் போய்கிட்டே இருக்கும். அவங்க அங்கே வீணாக பேசி தேவையில்லாமல் பல காரியங்களில் ஈடுபட்டு போயிடும். ஆகவே நம்ம அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்மளை விலக்கி தேவாலயத்துக்கு நம்ம புறப்பட்டுட்டோம்னா நேராக வர வழியை தான் பார்க்கணும். வழியில் அது என்னதான் இருந்தாலும் அதை நம்ம கண்டும் காணாமல் வந்துடணும். இல்லைன்னா நாயின் காதை பிடிச்சி வலிச்ச கதையாகிடும். அது பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில தான் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய அப்பாயின்மெண்ட்ஸு இல்லை பெரிய பிஸ்னஸே கை கூடுற மாதிரி வரும். ஆனால் வராது. இதெல்லாம் அனுபவத்தில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமையில் தயவு செய்து நீங்கள் எந்த பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் நீங்கள் வந்தால் 1,00,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குங்கன்னுவான். போய் நிற்போம்.
அவன் எங்கேயோ போயிட்டு இருப்பான். இது நடந்த காரியம் நான் பேசுறது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தேன், ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலையும் வச்சுக்க, ஃபோன் வந்தாலே அட்டன் பண்ணு. இவ்வளோ நேரம் இருக்கு பாருங்க, ஒரு ஃபோன் வராது, ஆன்ல தான் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஃபோனும் எடுக்க மாட்டேன். அதனால நம்ம சில காரியங்களை தேவனுக்குன்னு ஒதுக்கணும். அப்போ தேவன் நமக்கென்று அவருடைய நேரத்தை ஒதுக்குவார். பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 46 அதிகாரம் 13 ஏசாயா 46:13. என் நீதியை சமீபிக்க பண்ணுவேன், என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை, நான் சீயோனில் ரட்சிப்பையும் நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை என்றார். ரட்சிப்பு என்றால் பாதுகாப்பு. இன்னைக்கு நமக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஆன்டி பேசும்போது கூட சொன்னாங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நாட்கள்ல எலெக்ஷன் வரப்போகுது. நம்மை ஆளுகிறவர்களை யார் ஆளுகிறார்களோ அதுதான் பூமி ஆளும். அது நம்ம புரிஞ்சுக்கணும். இது என்னையா சொல்ல வரீங்க அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா தானியேல் உபவாசத்துல 21 நாள் இருப்பார். ஆனா காபிரியேல் தூதன் வந்ததும் சொல்லுவான், நீ முழங்கால் படியிட்ட முதல் நாளே நான் வந்துட்டேன், ஆனால் பர்ஷிய தேசத்தின் அதிபதியோடு நான் 21 நாள் யுத்தம் பண்ண வேண்டியதாயிடுச்சுன்னு. அப்ப அந்த என்ன நடக்குதுன்னா, அந்த காலகட்டத்துல அரசாட்சி செய்கிற ராஜாவை அந்த பெர்ஷிய தேசத்து அதிபதியாகிய தாத்தானுடைய அதிபதி அங்க இருக்கிறான், இன்சார்ஜ். அவன் உள்ள அனுமதிக்க மாட்டான், காபிரியேல உள்ள அனுமதிக்க மாட்டான். காபிரியேல் தூதன் பிரதான தூதன், காபிரியேல் மீகாவேல் பிரதான தூதர்கள். உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு 21 நாள் ஆகுது பாருங்க. ஒரு தூதனுக்கு உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு 21 நாள் ஆகுது. அப்ப மனிதர்களாகிய நாம மண்பாண்டங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏமாத்திரம். இதன் மத்தியிலே நம்ம தேவனுக்கென்று ஊழியம் பண்றோம், தேவனுக்கென்று நம்ம ஜீவிக்கிறோம்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு கிருபை நமக்கு தரப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு நமக்கு தேவன் தந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லைங்கிற. மனுகுலம் அவரை தேடுகிற மனுகுலத்துக்கு ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. ஆகவே நம்முடைய தேடுதல், நம்முடைய வாஞ்சை எப்பொழுதும் அவர் மீது தான் இருக்கணும். எப்பவுமே அவரை தான் நம்ம நோக்கி பார்த்து கொண்டிருக்கணும். நம்மை ஆளுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும்னு நம்ம பிரயாசப்படணும். ஒண்ணு அவர்கள் ரட்சிக்கப்படணும், இல்லைன்னா தேவனுக்கு சித்தமானவர்கள் ஆடணும். அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பிரியமானவர்கள். தேவனை நோக்கி நம்ம மன்றாடணும். தேவனுடைய பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா இந்த பூமியில நம்ம வாழ முடியாது. இந்த பூமி நமக்குரியது அல்ல. ஏன்னா நமக்கு பரலோக ராஜ்யம் தான் நம்முடைய தேசம். அந்த தேசத்துலதான் நம்ம வாழ்ந்தாகணும். அது நித்திய தேசம். அந்த நித்திய தேசத்துக்குள்ள வாழ்றதுக்கு தான் இங்க வந்து பயிற்சி. அதுக்குதான் இங்க நமக்கு ஜீவன். நம்ம பக்குவப்பட, தேவன் எதிர்பார்க்கின்ற பரிசுத்தம் நம்மில் காணப்பட, தேவனுடைய சித்தம் நம்மில் நிறைவேற, அவருடைய விருப்பம் நம்மிலே நிறைவேறப்பட்டு ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க, இதுக்காக தான் நமக்கு இந்த ஜீவன். நம்ம திரும்பி பார்த்தோம்னு சொன்னா நம்முடைய ஆயுசு நாட்கள் போயிட்டு இருக்கோம், 50, 60, 70, 80ன்னு. தேவனுடைய சித்தம் நம்மள நிறைவேறப்பட்டிருக்குதான் பார்க்கணும் பிரியமானவர்கள். நாட்கள் பல்லாதவர்களாய் காணப்படுகிறது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறோம், அதில் பிரவேசிப்பதில்லைங்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திட்டமும் தெளிவா சொன்ன ஒரு வார்த்தை, நியாய தீர்ப்புல இதுதான். இந்த வார்த்தை தான் முன்னால வந்து நிற்கும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினாயா? எப்படி நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முகம் இருக்குதோ, எப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முக ரூபங்கள் மாறுகிறதோ, கை ரேகைகள் மாறுகுது, கண் ரேகைகள் மாறுது, கால் ரேகைகள் மாறுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உட்கார்ந்து யோசிச்சு நம்ம வரைஞ்சா கூட எத்தனை ரேகைகள் நம்மளால வரைய முடியும், எத்தனை முகங்கள் நம்மளால் வரைய முடியும். அன்று முதல் இன்று வரை சற்று யோசித்து பாருங்கள்.
நம்முடைய முகத்தை போல இன்னொருத்தர் முகம் இல்லை, நம்முடைய ரூபத்தை போல இன்னொருத்தருடைய ரூபம் இல்லை, நம்முடைய ரேகையை போல இன்னொருத்தருடைய ரேகை இல்லை. அப்படி இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, நமக்கு என்ன சித்தம் தேவன் வைத்திருக்கிறாரோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதுக்கு தான் நம்ம நேரத்தை செலவு பண்ணணும். தேவாலயத்துல வந்து நம்ம அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதிலே முன்னுரிமை தர வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும். நம்ம அதுக்கு போலன்னு சொன்னா நம்ம தேவனுடைய சித்தம் செய்வதில் தாமதம் ஆயிடும். தாமதமானா வயசு போயிடும், வயசு போனா பலன் போயிடும், பலன் போனா ஞானம் குறைஞ்சிரும், ஞானம் போனா தைரியம் போயிடும், தைரியம் போனா உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். பிரியமானவர்களே, பத்தி யோசித்து பாருங்க. வாலிப காலத்திலே சிருஷ்டிகரை நினைன்னு சொல்றார் ஆண்டவர். என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லைங்கிறார். உன்னை நான் பாதுகாப்பதில்லை, நான் தாமதிக்க மாட்டேன். சன பொழுதுல கழுகு இறங்குற மாதிரி இறங்குவேன்றார். பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிறேன்றார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன பண்றோம்? தாமதமாயிடுறோம், நிதானமாயிடுறோம், அது அப்புறம் பண்ணலாமேன்னு யோசிக்கிறோம். யோசிச்சு பாருங்க. தேவனுடைய காரியத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். தேவனுடைய திட்டங்கள் பயங்கரமா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம தாமதிச்சுட்டு இருந்தோம்னு சொன்னா அது உயிருக்கு ஆபத்தாயிடும். உயிருக்கு ஆபத்தானா தேவனுடைய சித்தம் செய்ய முடியாது. தேவனுடைய சித்தம் செய்யலைன்னா பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. மற்றவர்களை போல நாம் அவர்களோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் சற்று யோசித்து பாருங்க. எவ்வளவு கேவலமா திட்டுவான் நம்மள, எவ்வளவு கேவலமா திட்டுவான். இதுக்கு நீ என் கூடயே இருந்திருக்கலாம்டா, காலம் கூட நல்ல டாஸ்மாக்ல குடிச்சு சாப்பிட்டு வெறிச்சு ஆடி இருக்கலாமே. கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நம்ம நாக்க பிடிங்கன்னு வேற எங்கன்னா போகலாம். ஜாக்கிரதையா இருக்கணும் பிரியமானவர்களே, நீ ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய காரியங்கள்ல நம்ம ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். பூமிக்குரிய காரியங்கள்ல சிலது கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, தனியா ஒழிஞ்சதுன்னு நினைச்சுக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய சித்தம் நம்மளை நிறைவேற்றணும். தேவனுடைய காரியங்கள் நமக்குள்ள எப்பொழுதும் அவர் விரும்புகிற பரிசுத்தம், அவர் விரும்புகிற தேவனுடைய விருப்பம் நம்மளை நிறைவேறணும். அனுதினமும் தேவ சமூகத்துல நம்முடைய நேரங்கள் செலவழிக்கப்படணும். பாருங்க பிரியமானவர்களே, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆதியாகமம் 19:16. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். பாருங்க பிரியமானவர்களே, இங்க என்ன நடக்குதுன்னா, லோத்து, இது நம்ம நல்லா படிச்சிருப்போம், லோத்தினுடைய சம்பவங்கள். லோத்து, அவன் மனைவி, அதுக்கப்புறம் அவனுடைய 2 குமாரத்திகள். ஆபிரகாம் பிரிச்சு அனுப்பும் பொழுது ஃபர்ஸ்ட் லோத்துக்கு கொடுக்குறாரு. நீ என்ன வேணுமோ, எந்த பக்கம் போகணுமாலும் போகலாம், நீ எதை வேணுனாலும் எடுத்துக்கலான்றாரு. ஃபர்ஸ்ட் லோத்து தான் செலக்ட் பண்றாரு இந்த இடத்த. அவர் பார்வைக்கு ரொம்ப பச்சை பசேல்னு இருக்குது. அவர் அந்த இடத்த செலக்ட் பண்ணி போறாரு. ஆனா அங்க இருக்க மக்களோ ரொம்ப ஒரு ஓவர் ஆட்டம், பயங்கரமான ஆட்டங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஓரின சேர்க்கை, ஒரு லிமிட்டுக்கு மேல போயிடுச்சு. தேவ சமூகத்துல போய் அந்த அக்கிரமம் எட்டிட்டதுனால ஆண்டவர் அந்த இடத்த அடிச்சிடணும் அப்படின்ட்டு தீர்மானம் பண்ணிட்டார். ஆனா அந்த இடத்துல லோத்து இருக்கிறார். லோத்தை வந்து ஆண்டவர் வெளியே வான்னு சொல்றாரு. ஆனா லோத்து தாமதிக்கிறார். பாருங்க, தேவனுடைய கந்தக அக்கினி வந்து இறங்கிடுச்சு ஏறக்குறைய, இன்னும் விழணும், அவ்வளவுதான். அதை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிற லோத்து தாமதிக்கிற. நிறைய காரியங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம வெளியே வர வேண்டிய ஆண்டவர் எச்சரித்திருப்பார். நம்ம என்ன பண்றோம்னா இன்னும் அங்கேயே திரும்பி பார்த்துன்னு உட்காந்துட்டு இருக்கோம். இன்னும் அங்கேயே நம்முடைய மனசு இருக்கும். ஏன்னா சிற்றின்பங்கிறது சாதாரண இல்லை பிரியமானவர்களே, அது வந்து காந்தம் மாதிரி. சிற்றின்பத்தை ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க ஐஸ்வர்யவான் ஆயிடுவீங்க. வேற என்ன சொல்லுது? சிற்றின்ப பிரியன் தரித்திரமாவான். நீங்க சிற்றின்பத்தை விட்டுட்டீங்கன்னா, நீங்க பேரின்பத்தை விரும்புனீங்கன்னா நீங்க என்ன ஆவீங்க? அதுக்கு அப்படியே ஆப்போசிட், ஐஸ்வர்யவான் ஆயிடுவீங்க. இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம்.
ஆசீர்வாதம் வாங்குறோம், ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறோம், ஊழியர்கள்ட்ட கேட்குறோம், நான் ஆசீர்வதிக்கப்படணும், பிளெஸிங் கிட்டே போகிறோம் மினிஸ்ட்ரிஸுக்கு. என்ன பிரயோஜனம்? இன்னும் விட வேண்டியது விடலையே. விட வேண்டியவைகளை விடாமல் தேவனிடத்திலிருந்து நீங்கள் பெற வேண்டியவைகளை பெற முடியாது. அது நீங்க ரொம்ப அதுல 100% நீங்க சீல் போட்டு வச்சுக்கலாம். அல்லேலூயா, ஆமென். ஐயா பாருங்க. ஆகையினால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். லோத்து பாருங்க, அந்த இடத்த விட்டு வெளியே வர்றதுக்கு தாமதிக்கிறார். வேதம் சொல்லுது, கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே. இன்னைக்கு நிறைய காரியங்கள்ல பாருங்க, நிறைய பேரு தேவன் வைத்த இரக்கத்தினால டாஸ்மாக் கடையில இருந்து வெளியே புடிங்கின்னு வந்திருப்பார், விபச்சார விடுதியிலிருந்து வெளியே கொண்டு வந்திருப்பார். இன்னைக்கு நிறைய பேரு டாஸ்மாக் விபச்சாரத்துக்கெல்லாம் போறதே கிடையாது. கிறிஸ்தவர்கள் செல்போன் குச்சி வச்சிருக்கு, ஒரே இடத்துல உட்கார வச்சு அவன் மூளையை அப்படியே தடவி எலுமிச்சம்பழம் உருட்டுற மாதிரி அப்படி உருட்டி அப்படியே உட்கார வச்சு எத்தனை மணி நேரங்கள் வீணாவது. நம்முடைய மூளை வேலை செய்ய மாட்டேன், போய் உக்காந்துக்குது ஒரு இடத்துல அப்படியே. ஏன்னா அதுல பாக்குற செய்திகள், படங்கள், மற்ற காரியங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல இருந்து வர்றதுனால அப்படியே மூளை போய் அதுல பிக்ஸ் ஆயிடும். அக்கம் பக்கத்துல யார் வரா போறா நம்ம பாக்குறதே. இப்ப அதை விட்டு வெளியே வான்னு சொன்னா வெளியே வர முடியல, தாமதமாகுது. இதனால என்ன ஆகுது? வேத வார்த்தைகள் உள்ள பதிய மாட்டேது. இதுதான் பிரச்சனை. வேத வார்த்தை உள்ள பதியணும்னா டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. இன்னைக்கு சத்ருவினுடைய மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னு சொன்னா டிஸ்ட்ராக்ஷன் தான். என்ன டிஸ்ட்ராக்ஷனு? புள்ளிங்கோ ஸ்டைல்ல கட்டிங். வெளியே போனா எல்லாரும் தன்னை பார்க்கணும். இது ஆண்கள். பெண்களுக்கு மேக்கப். டிஸ்ட்ராக்ஷன். எப்படியாவது கவனத்தை சிதறடிச்சிடும். தேவன் மேல் வைக்கப்படுகிற கவனம் சிதறடிக்கப்படணும். இதுக்கு என்ன வழியோ அதை அவன் சர்வசாதாரணமா செய்யறான். சர்வசாதாரணமா செய்யறான். இதனால என்ன ஆகுது? பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள் தாமதமாகுது. கொடுக்க முடியல அவரால. அவர் வந்துட்டார் ரெடியா, கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார், பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ரெடியா. இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டுல இன்னும் ஆத்துமாக்கள் நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள வரலன்னு சொன்னா நம்ம தான் அதுக்கு காரணம். 1947 காந்தியடிகள் சொல்லிட்டாரு, இந்நேரம் கிறிஸ்தவ நாடா மாறி இருக்கணும். கிறிஸ்தவர்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின்படி நடந்திருப்பார்களே ஆனால் என்றைக்கு 1947 காந்தியடிகள் சொன்ன அன்றைக்கு இது கிறிஸ்தவ நாடா மாறி இருக்கும்னு சொல்றாரு. தன்னுடைய வாசகத்துல அவர் எழுதி வச்சிருக்காரு. அப்பவே அவர் ஜட்ஜ் பண்ணி சொல்லிட்டாரு, இவர்கள் நடப்பதில்லை, ஆகவே இது சாத்தியக்கூறு இல்லாமல் போகிறது அப்படின்றத அவர் சொல்றாரு. பிரியமானவர்களே, லோத்து வெளியே வர்றது கஷ்டப்படுறது. ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய இரக்கம். இன்னைக்கு எப்படிப்பட்ட பிடியில நீங்க இருந்தாலும் சரி, நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஆளுகைக்குள்ள நீங்க இருந்தாலும் சரி, கர்த்தருடைய இரக்கம் நம்ம கையை பிடிச்சி வெளியே கொண்டு வரணும். அதை நம்ம விசுவாசிக்கணும். எப்பொழுதும் நம்ம உள்ளம் தேவனை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ள இருக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலை வெளியே கொண்டு வந்துருவார். பயங்கரமான சூழ்நிலை மத்தியில மற்றவருடைய கண்கள்ல இரக்கம் கிடைக்க முடியாத செய்தி வெளியே கொண்டு வந்துருவார். நிறைய சூழ்நிலையில நான் போய் மாட்டிட்டேன். நிறைய சூழ்நிலையில உள்ள பல விதமான இடங்கள்ல மாட்டி கர்த்தர் உயிரோட வெளியே கொண்டு வந்தார். கிருபை, இரக்கம் இருந்ததுனால. அவருடைய தீர்மானம் இந்த உங்கள் மத்தியில பேசும்படியாக அது நிறைவேறணும். அப்ப இவனை ஒட்டச்சு நொறுக்குனாதான் இவன் வேலைக்கு ஆவான். தெரிஞ்சிச்சான். இதுக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். என்னுடைய செயல்கள் தான் காரணம். என்னை அடித்து நொறுக்கி பொடியாக்கி மீண்டும் அதை உருக்கி உருவாக்குறது
சாதாரணம் கிடையாது. எவ்வளவு பாடுகள் கஷ்டங்கள் பட வேண்டியிருக்கும்னு யோசித்து பாரு. படாத பாடுகள் பட்டேன், படாத கஷ்டங்கள் பட்டேன். ஏன்? என்னுடைய அக்கிரமம், என்னுடைய மீறுதல், அதனால்தான் நான் பட்டேன். கர்த்தருடைய கிருபை இறக்கம் இருந்ததுனால உருவாக்கப்பட்டேன். I shall build and you shall be rebuilt என்கிறார். நான் கட்டுவேன், நீ மீண்டும் கட்டப்படுவாயினார். அதன்படிதான் கட்டிட்டு வர்றார். ஒரு பில்டிங் கட்டுறது எவ்வளவு கஷ்டம் கொஞ்சம் யோசித்து பாரு. எவ்வளவு தேவைகள் இருக்குது அந்த பில்டிங், எவ்வளவு அதை நுணுக்கமா ஞானமா செய்யணும். ஒரு செங்கல் வேறு விதமா வச்சுட்டா கூட அது அந்த பினிஷிங் வராது, பிரச்சனை. அப்போ ஒரு மனிதனை தேவன் உருவாக்கும் பொழுது எவ்வளவு ஞானத்தோடும் எவ்வளவு நிதானத்தோடும் அவர் செய்திருப்பார். சற்று யோசித்துப்பார். இன்னைக்கு வெளியே வரத்துக்கு நம்ம தாமதி, வெளியே வரத்துக்கு யோசிக்கணும். வந்துருங்க. கிருபையின் காலங்கள் இருக்கும் பொழுதே நம்ம வந்துடுறது நம்முடைய சரீரத்துல சேதம் இல்லாதபடி காட்டும். இல்லைன்னு சொன்னா பல சேதங்கள் உண்டாயிடும். பாருங்க பிரியமானவர்களே, வார்த்தை என்ன சொல்றது பாருங்க. எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எசேக்கியேல் 12:25. நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை, நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், நிறைவேறும், இனி தாமதியாது, இனி தாமதியாது. கலக வீட்டாரே, கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், நான் வார்த்தையை அதை சொல்லுவேன், நிறைவேறவும் பண்ணுவேன் அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். பாருங்க பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். வேதம் அதான் சொல்லுகிறது. அவர் சொல்லிய வார்த்தை நிறைவேறின பின்புதான் அவரிடத்தில் வந்து சேரும்னு வேதம் சொல்லுது. திட்டமும் தெளிவுமா சொல்லுது. வார்த்தை நிறைவேறாம அவரிடத்துல வந்து சேராது. எவ்வளவு வல்லமையோட அந்த வார்த்தைகள் ஆவியும் ஜீவனமா இருக்குது பாருங்க. தேவனுடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனமா இருக்கிறது வேதம் திட்டம் தெளிவாய் சொல்லுது. யோவான் 6ஆம் அதிகாரம். அப்படி இருக்கும் பொழுது தேவன் சொல்ற வார்த்தை இனி தாமதியாது என்றார். என் வார்த்தைகள் நிறைவேறுன்றார். தேவனுடைய வருகை தாமதியாது என்றார். நான் உங்களுக்காக கொடுத்த கிருபைகள் தாமதியாது, அதை பெற்றுக்கொண்டு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யுங்க என்றார். அதை நீங்க வீணாக்கிடாதீங்கன்றார். இன்னைக்கு டிஸ்ட்ராக்ஷன் தான் வீணாக்குது, நேரத்தை வீணாக்குது, நம்முடைய பலனை வீணாக்குது. நம்முடைய சரீரத்துக்கு பலன் வெளியே போகுது. எதனால? டிஸ்ட்ராக்ஷன். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனை, யோசனைகள் தேவன் மேல் இருக்க வேண்டிய எண்ணங்கள், சிந்தனை, யோசனைகள் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. இது நிமித்தம் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், இன்னும் என்னென்ன கிருபைகளை நமக்கு வச்சிருக்கிறாரோ எல்லாம் தாமதமாகும். நமக்கு கிடைக்க வேண்டியது தாமதமாகுதுன்னு சொன்னா நம்ம ஜாக்கிரதையா. அங்க ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளுக்குள்ள நிக்குது. அது என்ன பிரச்சனை? அது பாவமா இருக்கலாம், அது அக்கிரமமா இருக்கலாம், அல்லது அது மீறுதலா இருக்கலாம், அல்லது வேறு என்ன வேணுமாலும் இருக்கலாம். அதை நம்ம ஆராயணும். என்ன நடக்குது? ஆராய்ந்து பாரும் கர்த்தாவே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. என்ன அருமையான பாடல்கள் அதெல்லாம். காரணம் என்ன? உட்கார்ந்து தங்களை ஆராயிறாங்க. என்ன நடக்குது? ஏன் இந்த காரியங்கள் தூரமாகுது? ஏன் இதை நம்ம பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம்? இதுக்கு என்ன நடக்குது? தேவனுடைய சித்தம் நம்மள நிறைவேறி இருக்குதா? தேவனுடைய விருப்பம் நம்மள நிறைவேறிக்குதா? ஏன் தாமதமாகுது? ஒரு பொருள் நமக்கு கிடைப்பதற்கு தாமதமாகுதுன்னு சொன்னா ஏதோ ஒண்ணு புற்கால நிக்குதுன்னு அர்த்தம். நம்மளை சந்திக்க வர நம்முடைய சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க. 1/2 மணி நேரம் தான் டிராவலு. சரி, டிராபிக் ஜாமு ஒரு 10 நிமிஷம், எல்லாம் போக ஒரு 45 நிமிஷம் வந்து சேரணும். வரலன்னா என்ன யோசிப்போம். ஏன் ஆச்சு, என்ன ஆச்சு? போனை போட்டு கேட்கறோம், எங்க இருக்கிறீங்க, என்ன பண்றீங்க? அவங்க சொல்லுவாங்க, ரீசன் சொல்லுவாங்க, இல்லைங்க இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குன்னா நாங்க நின்றுகிட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் தேவ சமூகத்துல காத்திருக்கணும். தேவ சமூகத்துல நீங்க காத்து இல்லாம நீங்க எங்க ஓடி என்ன மனிதனுடைய ஆலோசனைகளை கேட்டாலும்
தேவன் என்ன சொல்றாரோ அதுதானே நடக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும்ன்றார். நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்துட்டா அது நிறைவேறும், அவ்வளவுதான். அவரை பொறுத்த வரைக்கும் அது தாமதியாது. பெற்றுக்கொள்ள வேண்டிய நாம் தகுதியோடு இருக்கிறோமாங்கிறது தான் பார்க்கணும். அந்த தகுதிப்படும் பொழுதுதான் அது நம்மிடத்துல வந்து சேரும். ஏன்னா அவர் ஒரு நோக்கத்தோட செயல்படுகிறார். அப்ப தகுதி இல்லாதவனுக்கு எல்லாம் போய் சேருதே, அவெல்லாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறானே, அவெல்லாம் என்ன கேவலமா பாக்குறானே, அது வேற விஷயம். நீ ராஜ்யத்துக்குரியவன், நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்காக தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். வித்தியாசங்கள் இருக்குது. நீ செம்மறியாடா அல்லது வெள்ளாடா? ரெண்டும் ஆடுதான். யோசிக்கணும். விசேஷங்கள் இருக்குது. நமக்கு பாவ மன்னிப்புங்கிற நிச்சயம் அவருடைய விளையாடப்பட்ட திரு ரத்தத்தினால கிடைச்சிருக்குது. அப்படி இருக்கும் பொழுது உதாசீனப்படுத்துறவர்களை குறிச்சு அவர் அவங்க நியாய தீர்ப்புல பதில் சொல்லிட்டு போட்டோம். தெரிந்து வைத்திருக்கிற நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும். தேவ சமூகத்துல நெருங்குவதற்காக சில காரியங்கள் தாமதமாகும். சில நேரங்கள் தேவன் நிறுத்தி வைப்பார். ஜாக்கிரதையா இருக்கணும் பிரியமானவர்களே. அப்படி நிறுத்தி வைக்கிறான்னு சொன்னா நம்ம தேவனுக்கு பிரியமானவர்களா இருக்கிறோம் தான் அர்த்தம். தேவன் நம்ம மேல் கோபமா இருக்கிறார் இல்ல, நம்மளை சிட்சிக்க போறார், நம்மளை இன்னும் உருக்க போகிறார், ஒட்டைக்க போறார், நொறுக்க போறார். நிச்சயமா கொடுப்பார். அது தரத்துக்கு தான் நமக்கு அவர் இருக்கிறார். குமாரனே கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் என்ன? இவங்களா ஏமாத்தணும். தேவனை நோக்கி பார்க்கணும் பிரியமானவர்களே. பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. என் வார்த்தை நிறைவேறும் தாமதியாதுன்றார். கலக வீட்டாரே, எதுக்கு நமக்கு அந்த பட்டம்? தேவ ஜனமேன்னு கூப்பிடணும். அந்த அளவுக்கு நம்ம அவருக்குள்ளார காணப்படும். வேதம் என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 40:17. நீங்க 40:17 படிங்கம்மா. நீங்க படிங்க. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவுமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். தேவனே தாமதியாதேயும். அதே 75 படிங்க. தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவுமானவர், கர்த்தாவே தாமதியார். இதை நம்ம ரொம்ப ஒரு இடுக்கமான சூழ்நிலை மாட்டும் பொழுது நம்ம தேவனை நோக்கி கதறோம். என்னிடத்தில் தீவிரமாய் வாங்க ஆண்டவரே, நீர் தான் எங்களுக்கு துணை, எங்களை நீர் தான் விடுவிக்கணும், கர்த்தாவே தாமதியாதேன்னு கெஞ்சிரும். நம்முடைய அக்கிரம நிமித்தம் மீது நிமித்தம் போய் மாட்டிக்கிறோம். அப்படி மாட்டிக்கிட்ட நமக்காக தேவன் மனம் இறங்குகிறார். பாருங்க யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்றது? அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். பாருங்க பிரியமானவர்களே, 75 ஆண்டவர் மக்கள் நாங்க கேட்கிறாங்க, கர்த்தாவே தீவிரமாய் இறங்கும், தீவிரமாய் வாரும், நீங்க தான் எங்களுக்கு துணை, நீங்க தான் எங்களுக்கு பலத்த கேடயம் துருகம் எல்லாம் நீங்க தான், எங்களை விடுவிக்க கூடியவர் நீர் ஒருவர் தான் அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனம் கெஞ்சி கூத்தாடுது, கூக்குரல் இடுது. கூக்குரல் இடும் பொழுது அப்ப நல்ல ஒத்துமையா இருந்து கூக்குரல் இடுறாங்க. பயங்கரமா தேவனை நோக்கி கெஞ்சுறாங்க, அழுகுறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க, ஒடுக்க கூட்டம் நடத்துறாங்க, உள்ளுக்குள்ள எல்லாம் பண்றாங்க, ஒடுங்கி போறாங்க தேவனுக்காக. ஆண்டவர் என்ன சொல்றாரு? தீவிரமா வராரு, தீவிரமா வராரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து
ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்க ஒடுங்கி தேவனை நோக்கி பார்க்கறாங்க. இதே ஜனம் விடுவிக்கப்பட்ட பிற்பாடு நல்ல விடுதலையாகி மன்னாவும் காடையும் ஆடும் மாடும் கோழியும் கௌதாரியமா நல்லா சாப்பிட்டு கொழுத்து போய் வனாந்திர பாதையில எந்த விதமான சேதமும் இல்லாமல் நன்றாக ஆண்டவர் நடத்தி வர்றார். எதிராளிகளுடைய யுத்தம் கிடையாது, எதிராளிகளோட எந்த விதமான சண்டை சச்சரவு கிடையாது. அப்படியே சமாதானமா உருட்டின்னு வராரு. அந்த பந்த அப்படியே கொண்டு வராரு. எல்லாம் வந்து எடுத்துன்னு வந்து ஒரே மலையினுடைய கீழே அவங்கள உட்கார வச்சிருக்காரு. உட்கார வச்சுட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. யாத்திராகம் 32:1. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும், எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். பாருங்க பிரியமானவர்களே, 3:7 கூக்குரல். ஏன் அங்க அடிக்கிறான், உதைக்கிறான், நொறுக்கிறான். இப்படி திரும்பினா குத்து, நிமிந்தா குத்து, குனிஞ்சா அடி. அந்த அளவுக்கு நடக்குது அங்க எகிப்துல. ஜனம் ஆவுன்னு ஒரே புலம்பல் டெய்லி. ஆண்டவர் பார்த்தார், சரி ஒரே கூக்குரல் ஆகுது, இவங்களை விடுவிச்சு வெளியே கொண்டு வந்துட்டார். ஆண்டவர் கொண்டு வந்து அருமையா அந்த மலையின் அடிவாரத்துல தங்க வச்சு அவங்களுக்கு, நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தங்கத்துக்கு அந்த இடத்துக்குலாம் 12 நீரூற்று, 12 பேரிச்சம்பழம், பெரிய பெரிய பழங்கள் உள்ள மரங்கள், எல்லா அதெல்லாம் தேவையானதெல்லாம் கொடுத்து உட்கார வச்சுட்டு மோசே மேல போறாரு தேவ சமூகத்துக்கு மேல போகும்போது இவங்க வேலை என்ன? சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு ஆண்டவரை தியானம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தணும், அவ்வளவுதான் இவங்க வேலை. கீழே வர வரைக்கும் காத்துருவோம். ஆனா என்ன நடக்குது? மேல போன மோசே நேரமாயி போச்சு. ஆண்டவர் அங்க நிறைய காரியங்கள், திட்டங்களை வச்சிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 20 அதிகாரத்திலிருந்து வரும் நிறைய சம்பவங்கள். ஆண்டவர் சொல்வார், இதை செய்யணும், அதை செய்யணும், அதை பண்ண. எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி பாருங்க. ஊழியக்காரனா சும்மா கிடையாது. தேவ சமூகத்துல போயிட்டாங்கன்னா அவர் சொல்றதை செய்தணும். முதல்ல அவர் சமூகத்துக்குள்ள நம்மளை அழைச்சு நமக்கு உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு சிஎம் வீட்டுக்குள்ள நீங்க என்ட்ரி ஆகி போறது எவ்வளவு பெரிய நீங்க எதுக்கு சிஎம் போறீங்க? கவுன்சிலர் வீட்டுக்கு நீங்க உள்ள போயிட்டு வந்துருங்க பாக்கணும். அதுக்குள்ள 4 பேர் வயல எங்கப்பா யார் நீ என்ன 5 துண்டு கடந்து, அதுக்கப்புறம் ஒரு பெரிய துண்டு, அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற மேனேஜரு, பிஏ, அதுக்கப்புறம் தான் அவர். அப்படி இருக்குது. தேவ சமூகத்துக்குள்ள ஆண்டவர் நம்மள உள்ள என்ட்ரி பண்ண வைக்கிறாருன்னு சொன்னா எந்த அளவுக்கு உண்மை உத்தமமா இருக்கணும் மோசே தேவனுடைய ஊழியர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பரிசுத்தம் காணப்படும். பரிசுத்தம் உள்ள தேவன் வேதம் சொல்லுது. அப்ப அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம்மகிட்ட காணப்பட்டாதானே உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆக முடியும். ஒரு பணக்காரன் வீட்டுக்குள்ள ஒரு பிச்சைக்காரன் போயிட முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அம்பானி வீட்டுக்குள்ள நீங்க போயிட முடியுமா? டிஐ சைக்கிள்ஸ் ஓனர் கூட போக முடியாதுங்க. அவனை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். டிஐ சைக்கிள்ஸ் அந்த ஓனர் தன்னுடைய வீட்டுல இருக்கிற தன்னுடைய பிள்ளைக்கு டிவிஎஸ் கம்பெனி ஓனருடைய சம்பந்தம் கேட்டப்பவே அவரு ஏடா கூடமா பேசிட்டார். அந்த லெவல்ல இருக்கும் போது மகா பரிசுத்தம் உள்ளது. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரம் உருவாக்குனவர்
கையில பூச்சி ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மண்ணை பூச்சி உருவாக்குன நம்மள அவர் சமூகத்துக்குள்ள வர அனுமதிக்கிறாருன்னு சொன்னா எவ்வளவு புத்து வச்சவங்களா இருக்கணும். தேவ சமூகத்துக்குள்ள போயிட்டாருங்க மோசே, பார்த்திருக்கிறாரு. தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுது, எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள அபிஷேகம் இறங்கி அந்த அபிஷேகம் உள்ள எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி சொன்னதின்படியே செட்ரைட் பண்ணி எல்லாத்தையும் உள்ள கம்ப்யூட்டர் மாதிரி வச்சிருக்குது. 20ஆம் அதிகாரத்துல இருந்து இந்த 31ஆம் அதிகாரம் முடிவு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆண்டவர் சொல்லியே வருவார். அப்படியே 32லயும் சொல்லி வருவார். அவ்வளவு சொல்லி கொடுத்து அனுப்பி தீர்ப்படுத்தணும் போது மக்கள் பாருங்க, பொறுமை கிடையாது. அவர் தாமதிக்கிற வரது தாமதிச்சா இவங்களுடைய வேலை என்னங்க? இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறோம், நம்ம ஹஸ்பண்டு வெளியே வேலைக்கு போயிட்டாரு, வீட்டுக்கு வர்றதுக்கு நேரம் ஆயிப்போச்சு. ஊருக்கு போனாரு, வரதுக்கு ஒரு 20 நாள் 30 நாள் ஆயிப்போச்சுன்னு வச்சிங்க. அந்த ஆளு ஆளை காணோம். எப்படி என்ன நடந்ததோ அந்த ஆளுக்கு நமக்கு தெரியாது, அடுத்தது ரெடி பண்ணு அப்படின்னா இது நியாயமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இத்தனை ஆண்டு காலம் வாழ்க்கை நடத்தி வந்திருக்கிறீங்க, வந்த ஆளு காணோம், 40 வருஷமா நடத்தின்னு வந்துட்டாரு. போன ஆள் வரலன்னா நம்முடைய வேலை என்ன? தேடணும். அதான் நம்முடைய வேலை. கொஞ்சாதி கடைக்கு போறாங்க, மார்க்கெட்டுக்கு போறாங்க, வாங்கிட்டு வராங்க, வர்றதுக்கு லேட் ஆகி போச்சு, வரலனாக்கா அந்த பொம்பளை எங்க போச்சோ தெரியல, அடுத்ததை ரெடி பண்ணுன்னா அது எப்படி நியாயமாகும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. எவ்வளவு நம்ம எவ்வளவு துக்கம் ஆண்டவருக்கு வந்திருக்கும் பாரு. 3:7 சொல்றாரு என் ஜனம்ன்றாரு. 3:7 என் ஜனம் அப்படிங்கிறாரு. என் ஜனத்தின் கூப்பர்களை கேட்டேன்றார். அவர்கள் ஆலோட்டியல் நிமித்தம் நான் அவங்க மனம் இறங்குறேன்றார். உரிமை கொண்டாடுறார் ஆண்டவர். இங்க என்ன சொல்றாங்க இவங்க? அந்த மோசைக்கு 3ஆம் நபர் ஆக்கிட்டாங்க. 3ஆம் நபர் ஆக்கி அந்த ஆளை ஓரம் கட்டிட்டாங்க. அவன் எப்படின்னா போறான், மலைக்கு போனா அவனை அப்படியே விடு, ஓரம் கட்டிட்டாங்க. இப்ப என்ன கேக்குறாங்க? ஓரம் கட்டிட்டு அவங்க ஒண்ணு ஆரோன நீ எங்களை நடத்துன்னு கூட அவங்க சொல்லல. அப்படி சொல்லியிருந்தா கூட ஆண்டவர் கம்முன்னு இருந்துட்டு இருப்பாரு. மோசே நீ கீழே போ, ஜனம் தேடி நிக்குது, அவன் ஆரோன உன்னுடைய இடத்துல வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க, நீ போயிட்டு திருப்பி ஒரு 10 நாள் பொறுத்து வான்னு கூட சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? வேதம் என்ன சொல்லுது? எங்களுக்கு முன் செல்லும் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். தெய்வங்களை எங்களுக்காக உண்டு, புது தெய்வத்தை உண்டு பண்ணுவாங்க. கல்லியும் மண்ணியும் வீரகத்தையும். இவங்களுக்குள்ள எப்படி இந்த எண்ணங்கள் வந்தது? 40 ஆண்டு காலமா தேவனை ருசிச்சவங்க, 40 ஆண்டு காலமா சபைக்குள்ள இருக்கிறவங்க, கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள், கர்த்தரை நன்றா அறிஞ்ச ஜனம். பட்டுன்னு ஒரு நாள் பாஸ்டர் காணும், பாஸ்டர் எங்கேயோ போயிட்டாரு, ரைட்டு வேற ஒரு பாஸ்டரை போட்டு போலாம் அப்படின்னா எப்படி? அது எப்படி? யோசிச்சு பாருங்க. அவர் தேவ சமூகத்துல காத்திருக்கிறாரு. அப்போ ஜனம் என்ன பண்ணணும்? ஆண்டவரே மோசைய எங்களுக்கு அனுப்பும், அவரை உயிரோட அனுப்பும், அவரை இன்னும் உமக்குள்ள அபிஷேகம் பண்ணி அனுப்பும், இன்னும் எங்களை வழி நடத்த அவருக்குரிய கிருபைகளை கொடும். அதுதானங்க ஜனங்களுடைய வேலை. உடனே அடுத்த பாஸ்டர், அடுத்த சர்ச்சுன்னா தப்பு. தேவ சமூகம் பாருங்க, வேறு தெய்வங்களை அப்படின்னு சம்பந்தமே கிடையாது, விக்கிரகத்துக்குள்ள போயிட்டாங்க. எப்படி இவர்களுக்குள்ளார இந்த எண்ணங்கள் வருது? எப்படி இவர்களுக்குள்ளார அந்த யோசனைகள் வருது பாருங்க. அப்படியே நீங்க படிச்சீங்கன்னா பாருங்க, பாருங்க 2-3 படிங்க, நான் முடிச்சேன். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமார்த்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். போதும் பாருங்க, இது முதல் பாகம் தான், அதனால நான் முடிச்சிடுறேன். எல்லாத்தையும் கொண்டு வராங்க, ஆரோன் கிட்ட கொடுக்குறாங்க, அவர் உருக்குறாரு, செய்யறாரு. அங்க கன்றுக்குட்டி வந்துடுச்சு. இதுல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்,
இந்த எண்ணம் எப்படி முதல்ல எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இந்த கன்றுக்குட்டியும் எப்படி வருது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக உங்களுக்கு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு, எகிப்தில இருந்து கிளம்பும் பொழுது அவர்களுடைய நகைகளையும் நீங்க கேளுங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டுவாரு. எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க. அதுல பல விதமான வடிவமைக்கப்பட்ட உருவங்கள், விக்கிரகங்கள் ஏகப்பட்டது இருக்கும். அதில் அவங்களுடைய காதணிகள், மூக்குத்தி, ஆரங்கள், அஸ்த கடகங்கள் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாங்க. பாருங்க, நம்ம பிளெயினா தான் பாக்குறோம். எதிராளி யாரு? பிசாசானவன் கவனிச்சிடுறான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவன் தடுக்க முடியாது, கம்முன்னு இருக்கிறான். எவ்வளவு பொறுமையா இருக்கிறான் பாருங்க. அந்த நகெல்லாம் தன்னுடைய ஜனத்துதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அப்படியே பொறுமையா பார்த்து நிற்கிறான். அங்கங்க இருக்குது எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பார்த்து நிற்கிறான். 40 ஆண்டு காலம் வெயிட் பண்றான். ரீசன் பாக்குறான், எப்படி உள்ள நுழையிறது, எப்படி நம்ம வேலையை ஆரம்பிக்கிறதுன்னு. எவ்வளவு தந்திரமா செயல்படுறான் பாருங்க. மோசே தேவ சமூகத்தை தான் போயிருக்கிறாரு, தேவ சமூகத்துல தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய மோசேக்கு இவங்க இங்க இருந்து வர தாமதம் ஆச்சுன்னா, ஒண்ணு ஆரோனை அனுப்பி நீ போய் என்னான்னு பாரியா அப்படின்னு அங்க பாதி வழியில யோசுவா இருப்பாரு. யோசுவா என்னான்றது போய் பார்க்க, அவங்களுக்குள்ள ஒரு இது வச்சுப்பாங்க. இப்படிதான் நடக்கணும். அதை விட்டுட்டு யோசுவாக்கு என்ன ஆச்சுன்றதையும் இவங்க கவலைப்படல, மோசேக்கும் என்ன ஆச்சுன்னு கவலைப்படல. ஆரோனை மிரட்டுறாங்க. இந்த மிரட்டல்னு வரும்பொழுது தேவன் யாரையுமே மிரட்ட மாட்டார். அன்புதான். செய்வியா அவ்வளவுதான். இல்ல முடியாதுன்னு போனா கம்முன்னு விட்டுருவாரு, மிரட்ட மாட்டார். அவரு நினைச்சாருன்னா ஒரு தொடையில இருக்கிற ஒரு நரம்ப லைட்டா வலிச்சாருன்னா முடிஞ்சு போச்சு கதை. துள்ளி குதிச்சுக்கினே ஓடி வருவான் பின்னால ஆண்டவர்கிட்ட, நான் செய்திடுறேன். அப்படியெல்லாம் அவரு செய்யறதே கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் வேதனைப்படுத்தி செய்ய வைக்கிறவர் என்ன பண்றான், மிரட்டுறான். ஆரோனை மிரட்டுவாரு, பயந்துடுறான். ஆரோன் பயந்ததும் பொண்ணு, இப்போ அங்க ஆண்டவர் கொடுத்த பொண்ணு இவன் அப்படியே கவனிச்சுன்னு இவனுடையதாவே மாத்துறான் பாருங்க, அப்படியே கண்ணுக்குட்டிய. அப்போ நம்ம வாங்குற பொண்ணா இருந்தாலும் வெள்ளியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அது தேவனுடையதா இருக்கணும், அது நமக்குரியதா இருக்கணும். இல்லைன்னா வாங்காதீங்க. என் ஒய்ஃப் அடிக்கடி திட்டுவான். ஏன்னா எனக்கு வழியில அடிக்கடி பெரிய செயின் கிடைக்கும், மோதிரம் கிடைக்கும், ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். நான் எடுத்துன்னு போயிட்டு இது ரொம்ப திட்டுவா கேவலமா. உங்களை யார் உங்களுதா அது, எதுக்கு நீங்க எடுக்கிறீங்க? அவ நல்ல திட்டின பிற்பாடு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் நல்ல காது தோடு செயினுங்க கண்ணு முன்னால மாட்டோம். அது கேட்பா, அது எப்படி உங்களுக்கு மட்டும் தெரியல? நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அபிஷேகம் போலுக்குது. நம்மளுடைய அபிஷேகம் நம்ம கண்ணை திறந்து காட்டுது. சர்வசாதாரணமா வண்டியில போகும்போது இருக்குதுங்க. பின்னால என் ஒய்ஃப் இருக்கிறான், டக்குன்னு அவன் ஞாபகம் வந்துச்சு. அப்படியே கண்டுக்காம வண்டியை ஓட்டு அப்படியே போயிட்டேன். நடந்த சம்பவம். என் ஒய்ஃப் திட்டுவா, உங்களுக்கு இல்லைன்னா எடுக்காதீங்கன்னு. காரணம் என்ன பாருங்க, எங்க இருந்து கவனிச்சுன்னு வரான் பாரு. வேதம் சொல்லும், நீங்க உபாகமம் போனீங்கன்னாக்கா ஆண்டவர் சொல்லுவாரு, விக்கிரகத்துக்குரியதாவது மற்றதுக்குள்ள எடுத்து வீட்டுக்குள்ள நீ பிரவேசிக்காத, எடுத்துன்னு வீட்டுக்குள்ள போவாத, அதை நீ உன்னிடத்தில் வைத்துக் கொள்ளாத அப்படின்னு ஜாக்கிரதையா இருக்கணும். எங்க இருந்து கவனிச்சுன்னு வரான் பாருங்க. இவன் எகிப்துல இருந்து ஆண்டவர் கானானுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போய் சேரணும், அவ்வளவுதான். அப்படியே சன பொழுதுல சாச்சான் பாருங்க. அப்படியே சன பொழுதுல வெட்டி சாச்சிட்டான். ஆண்டவருக்கு கோவம் வந்துடுச்சு, பயங்கரமான கோவம் எரிச்சு. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 32:7 என்ன சொல்றாரு? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அங்க என்ன சொல்றாரு 3:7? என் ஜனம். இங்க என்ன சொல்லிட்டாரு, அந்த ஆளுக்கு என்ன ஆச்சோன்னு சொன்ன இந்த மக்களை ஓன் ஜனான்ட்ட.
எவ்வளவு செகண்ட்ல சதிச்சுட்டான் பாருங்க. இப்போ மீண்டும் அந்த நட்பு, அந்த உறவு தேவனோட புதுப்பித்துக் கொள்வது எவ்வளவு கடினம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்ஸ் நீங்க உத்தியமும் நீங்களும் ஃப்ரெண்ட் ஆகுறீங்க, திடீர்னு அந்த ஆளை ஏதோ வெறுப்பேத்தி விட்டீங்க, அவர் போடா அப்படின்னு தொத்திட்டாரு, நீங்க மீண்டும் புதுப்பிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதுதான் மத்தியஸ்தராகிய கிறிஸ்து. எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க, எவ்வளவு பெரிய இரக்க தயவு. அப்படியே கவனிச்சுனே வராங்க. அவன் எதிராளியை நம்ம அவனை பார்க்காததுனால நம்ம கண்ணுக்கு தெரியல, அவனை குறித்து நம்ம யோசிக்கிறது இல்ல. நமக்கு பொருள் வரலன்னா, ஆண்டவரே என்ன பண்ணுகிறீங்களோ தெரியல, எங்கேயோ போய்க்கிறீங்க, எப்போ வருவீங்க, எப்போ கொடுப்பீங்க, நான் எப்போ வாங்குறது, நான் எப்போ சாப்பிடுறது, இப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். அவர் நம்ம அருகிலே இருக்கிறார். சகரியா ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது தேவதூதன் உள்ள உட்கார்ந்து இருக்கிறான். சகரியாவுக்கு தெரியல, அவன் தன்னை காண்பித்த பொழுதுதான் சகரியாவுக்கு தெரியும். இன்னும் நம்முடைய மனக்கண்கள், நம்முடைய மாம்ச கண்கள் திறக்கணும். ஆண்டவர் உட்கார்ந்தே இருப்பாரு, சீசர்கிட்ட சொல்லுவார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான். சீசர் எல்லாம் தேடுவான், எங்க அவர் கண்ணுக்கு தெரியுது, வாங்க எழுந்து போவான். பாருங்க பிரியமானவர்கள, ஆண்டவரை சன்ன பொழுதுல சொல்ல வச்சுட்டான். எவ்வளவு பாடுபட்டு இருப்பார், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார், எவ்வளவு அவங்கள எகிப்து தேசத்துல பயங்கர கையினாலன்றார், ஒரு வாதையும் உங்களை நெருங்காதுன்றார். எப்படிப்பட்ட தேவனை சன பொழுதுல மூஞ்சானு மாட்டான். இவ்வளவு மனசு கஷ்டமா யோசித்து பாரு. இவ்வளவு நன்மைகளை பெற்றிருக்கிறோம், ஒரு சின்ன காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆண்டவரே சொல்றீங்க, ஒண்ணும் வேலைக்கு ஆக மாட்டுது அப்படின்னு அவர் கொஞ்சம் மனசு என்னடா இவன் அதுக்குள்ள ஒரு மதிப்பு போட்டுறான் நம்மள கூட. நம்ம செய்யக்கூடாது, மன்னிப்பு கேட்கணும். எங்க தாய் கடைசியில கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, பிரீதிங் ப்ராப்ளம். அப்ப நான் என்னென்னவோ நைட்டு ஜோம் பண்றேன், ஒன்றும் வேலைக்கு ஆகுது. டக்கு நமக்குள்ள ஒரு சோர்வினர், ஆண்டவரே நீங்க அப்படின்னு ஆண்டவர் அதை உணர்த்தினார். இப்ப நான் சந்தோஷப்படுறேன். காரணம் என்னன்னா, இந்த வெயிலின் அகோரம் அவங்களால தாங்க முடியாது. அவங்க படுத்தாங்கன்னா ஸ்ட்ரைட்டா தான் படுப்பாங்க, நைட்டு படுத்தா விடிய காலம் வரைக்கும் ஸ்ட்ரைட்டா தான் படுத்திருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க, எவ்வளவு கஷ்டம், உடம்பு எவ்வளவு வலிக்கும். ஒரு வார்த்தை கூட எங்க அம்மா வாயத்தாங்க, உடம்பு வலிக்குது ஆகும் சொன்னதே யோசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. பாருங்க பிரியமானவர்களே, நான் இதை முதல் பாகத்தோட முடிச்சிடுறேன், மீதி அடுத்தபடியா பேசுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.